ஹார்ட் ஒர்க் தகுந்த இன்கம் வரணும். அப்படி இல்லாத இடத்துல கஷ்டப்பட்டு யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நல்ல ஒரு வாய்ப்பு, மற்றவங்களை ஏமாத்தாம நம்ம சம்பாதிக்கக்கூடிய, மற்றவங்களையும் சம்பாதிக்க வச்சு நம்மளும் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெஸ்டேஜ். வெஸ்டேஜ் மூலியமா 27 ரோல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3 லட்சம் நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வெஸ்டேஜ் மூலியமா நான் வந்து 1.5 கோடி நான் வந்து சம்பாதிச்சிருக்கேங்க. நான் வெஸ்டேஜ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெறும் 16,000 ரூபாய் சம்பாதிச்சிருந்த என்னோட லைஃப் ஸ்டைல் இப்ப வந்து ஒரு லக்ஸரியா நான் வந்து ஹாப்பியா இருக்கேன். சோ இதுக்கு காரணம் முழுக்க வெஸ்டேஜ் மட்டும்தான். சோ இது மட்டும் இல்லங்க, ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து தாய்லாந்து, அந்த அடுத்தது வியட்நாம், அதுக்கப்புறமா சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தேன். இப்போ வந்து க்ரூஸ் ட்ரிப், அதாவது துபாய் அண்ட் கத்தாருக்கு வந்து போயிட்டு வந்தேன். சோ இன்னும் வரக்கூடிய எல்லா ட்ரிப்லயுமே நான் எலிஜிபிள் ஆயிருக்கேன். சோ இது வந்து பாசிவ் இன்கம். இனிமே என்னோட லைஃப் ஃபுல்லா பாசிவ் இன்கமா கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். சோ மாசம் மாசம் எனக்குன்னு ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கும் என்னோட ஃபேமிலிக்கும். இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா இப்ப ரீசெண்டா வந்து 85 லட்சம் மதிப்புள்ள ஒரு வீடு வந்து வாங்கியிருக்கேன். எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு வீடை வந்து வாங்கியிருக்கின்றது ரொம்ப பெருமைப்படுறேன். சோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா நான் ஒரு வேலை ஆக்டிவ் இன்கம்ல இருந்தா கண்டிப்பா கஷ்டம் தானே. ஆனா வெஸ்டேஜ் மூலியமா இவ்வளவு பெரிய ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டினால என்னோட லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கு. நானும் வளர்ந்தது மட்டும் இல்லாம எனக்கு கீழே இருக்கக்கூடிய லீடர்ஸ் நிறைய பேர் வந்து இன்கம் ஏர்ன் பண்றாங்க, லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க. கண்டினியூஸா வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது மூலமா நம்ம ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். சோ அதை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா வந்து வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வேணும்னா நம்ம ஏதோ ஒன்று செய்யணும். ஆனா நல்ல ஒரு வாய்ப்பு வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு வாய்ப்பை வந்து சரியா எடுத்துக்கங்க. தேங்க்யூ அண்ட் விஷ் யூ.